முன்பொரு காலத்தில் காட்டில் இருந்த விலங்குகள் அனைத்தும் ஒன்று கூடின. அப்போது அங்கிருந்த ஒரு குரங்கு மிகவும் அழகாக நடனமாடியது. அதன் நடனத்தைக் கண்டு வியந்த விலங்குகள் அந்த பெரிய காட்டிற்கு அந்த குரங்கையே ராஜாவாக முடிசூட்டி மகிழ்ந்தன. ஆனால் நரிக்கு மட்டும் இது பிடிக்கவில்லை. ஒரு குரங்கு எப்படி நமக்கு ராஜாவாக முடியும்? இதற்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நரி நினைத்தது. ஒருநாள் நரி ஒரு மரத்தடியில் வேடன் வைத்திருந்த பொரியைக் கண்டது. அதில் ஒரு சுவையான மாமிசத் துண்டு வைக்கப்பட்டிருந்தது. உடனே நரி ஓடிச் சென்று குரங்கு ராஜாவிடம் சொன்னது, ராஜா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு பொக்கிஷத்தை நான் கண்டெடுத்தேன். அதை உங்களுக்கே தர விரும்புகிறேன் என்றது. பேராசை கொண்ட குரங்கு எதுவும் யோசிக்காமல் நரியுடன் சென்றது. அங்கு வைக்கப்பட்டிருந்த மாமிசத்தை எடுக்க கையை நீட்டியது. சடக் என்று குரங்கின் கை பொறியினுள் மாட்டிக்கொண்டது. குரங்கு வலியால் கத்தியது. நரி சிரித்துக் கொண்டே சொன்னது, குரங்கே, உனக்கே பாதுகாப்பு தேடிக்கொள்ளத் தெரியவில்லை, நீ எப்படி இந்த காட்டையே பாதுகாக்கும் ராஜாவாக இருக்க முடியும்? தவறை உணர்ந்த குரங்கு தலை குனிந்தது. அதன் பிறகு விலங்குகள் ஒரு புத்திசாலியான விலங்கையே ராஜாவாகத் தேர்ந்தெடுத்தன. நீதி: ஒரு பதவியில் அமர்வதற்கு முன் அதற்கு தேவையான தகுதியும் அறிவும் இருக்கிறதா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும்.